நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ராதாநகர் சுரங்கப்பாதை பணி கடந்து வந்த பாதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பழைய பல்லாவரம் நகராட்சி, தற்போதைய தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளில் உள்ள சுமார் 2 லட்சம் மக்களுக்கு மேலாக ராதாநகர் மற்றும் வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டை பயன்படுத்தக்கூடிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இந்த 2 ரயில்வே கேட்டுகளை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் வாழ்ந்து வந்தார்கள். நெமிலிச்சேரி முதல் பிராட்வே வரையில் ஒரு 52E என்ற ஒரு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ரயில்வே கேட்டு அடிக்கடி திறந்து மூடப்படுவதால் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு பொதுமக்களும் வைஷ்ணவ கல்லூரி பெண்கள் கல்லூரி மாணவிகளும் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் பொழுது வருடத்திற்கு குறைந்தது 30 பேர் அடிபட்டு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது, தற்போதும் உள்ளது. அதற்காக அரசு பேருந்து அல்லது லகுரக வாகனங்கள் சென்று ஒரு வகையிலே ரயில்வே கேட்டு, அதாவது வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டுங்கிறது LC26, ராதாநகர் ரயில்வே கேட்டு LC27. இதில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டி நலச்சங்கங்களும் இணைப்பு மையமும் வியாபாரிகள் சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வந்த நிலையில் பல்லாவரம் நகராட்சி சார்பில் 29/6/2007 ஒரு ரெசல்யூஷன் போடப்பட்டது. எதுக்குன்னு சொன்னா, இலகுரக வாகனங்கள் செல்லக்கூடிய இருவழி பாதையாக சுரங்கப்பாதை அமைக்க ராதாநகர் கேட்டில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டது. அரசும் அதை ஏற்றுக்கொண்டு 14.7 கோடி ரூபாய் அதற்காக அனுமதித்தார்கள். அதாவது ரயில்வே போர்ஷனில் மட்டும், அந்த சப்வே போடுறதுக்கு மட்டும். அதன் பிறகு 4/3/2010 அன்று அரசு சார்பில் அந்த லேண்ட் அக்யூசேஷனுக்காக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. 29/3/2010 அன்று அந்த நிலம் எடுப்பதற்காகவும் சுரங்கப்பாதை அமைப்பதற்காகவும் ஒரு பப்ளிக் கிரீவன்ஸ் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு பொதுமக்கள் சொன்ன யோசனையின் பேரில் அகலம் 5.5 மீட்டருக்கு பதிலாக 4 மீட்டராக குறைக்கப்பட்டது. 19/12/2010 அதே மாதிரி 16/3/2011 அப்போ அந்த லேண்ட் அக்விசிஷன், அதாவது ராதாநகர் சைடில் சுரங்கப்பாதை ரேம் அமைப்பதற்காக, நிலம் எடுப்பதற்காக லேண்ட் அக்விசிஷன் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மட்டுமல்லாமல் காம்பன்சேஷனும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ 21/12/2011 ஸ்பெஷல் தாசில்தார், அப்போ பாபு மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் தாசில்தார் இருந்தார். அவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணார், லேண்டை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட ஒரு 30 பேர் அந்த நில உரிமையாளர்கள் 2012ஆம் ஆண்டு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் அதே அந்த லேண்ட் ஏற்கனவே பாபு மோகன்ராஜ் தாசில்தார் அவர் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணது அடிப்படையில் 31/1/2012 அன்று 6.46 கோடி ரூபாய் சப்கோர்ட் தாம்பரத்தில் டெபாசிட் பண்ணப்பட்டது. இது ஒன்று. இரண்டாவதாக அதன் அடிப்படையில் ரயில்வே சார்பில் 14.7 கோடி ரூபாய் செலவில்
ரயில்வே போர்ஷனில் இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்காக 2011 ஜனவரி அவாகில் முடிக்கப்பட்டது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிர்வாக மாற்றத்தின் காரணமாக அந்த பகுதியை நடைபாதை சுரங்கப்பாதையாக, அதாவது ஜனங்கள் நடந்து போக முடியும், டூ வீலர் போக முடியும், அந்த மாதிரி மாற்றுவதற்காக ஒரு ரெசல்யூஷன், அதாவது தீர்மானம், நகர்மன்ற தீர்மானம் 12 தேதி 24/11/2011 அன்று இயற்றப்பட்டது. அதன் பிறகு இது தெரிந்து இணைப்பு மையமும் நலச்சங்கங்களும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தது மட்டுமல்லாமல் அனைத்து அதிகாரிகளுக்கும் கடிதங்கள் கொடுத்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டோம். அதே மாதிரி ஒரு நாள் அப்போது இணைப்பு மையத்தின் தலைவராக இருந்த நண்பர் வீட்டில் ஒரு ஈசி மீட்டிங் நடக்குது, இணைப்பு மையத்தின் செயற்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் தலைவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த சப்ஜெக்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கு நாம் ஒப்புக்கொண்டால் அதை உடனடியாக நிறுத்தி விடுவதாக சொல்கிறார்கள் என்று கூறினார். நான் உடனடியாக சொன்னேன், இது 2 லட்சம் மக்கள் பாதிக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். இதில் ஒரிஜினலாக அப்படி எப்படி இருக்கோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியும், மற்றபடி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அது முடியாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போது டிஇ சேகர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் இன்சார்ஜ், அவர் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அந்த டிஇ சேகர் தான் இப்போ தலைமை பொறியாளராக இருக்கார், சீஃப் இன்ஜினியராக இருக்கார். உடனடியாக அந்த செயற்குழு கூட்டத்திலேயே அவரோட நம்பருக்கு ஸ்பீக்கரில் போட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லி 30 பேர் உயிரிழக்கிறார்கள், மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அதனால உங்களை மாதிரி ஒரு இன்ஜினியர் தான் சார் இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்களால முடியும் பொழுது உங்களால் எப்படி முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்கும்போது, தயவு செய்து அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் பண்ணாதீங்க, அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் இணைப்பு மையம் எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசுகிற பொழுது அவர் என்ன சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நகராட்சியில் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதன் அடிப்படையில் நம்ம கொடுத்த ப்ரெஷரில் தான் ஹோட்டல் பாலாஜியில் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அதில் வியாபார சங்கங்கள், நலச்சங்கங்கள், இணைப்பு மையம் எல்லாமும் அதில் கலந்துக்கிட்டோம். அதில் நான் பேசும்பொழுது கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதன் அடிப்படையில் நகர்மன்ற தீர்மானம் 1188 தேதி 5/3/2015ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பழையபடியே இலகு ரக வாகனங்கள் செல்லும் வகையில் ஒரு சபை அமைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது ஆம்பட்ஸ்மேன், அதாவது குறை தீர்ப்பாயம் கிண்டியில் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அங்கே என்கொயரிக்கு நாங்கள் போகிறோம் ஃபெடரேஷன் சார்பில். அதே மாதிரி நகராட்சி ஆணையர் அவர்களும், அப்போ பல்லாவரம் நகராட்சி ஆணையர் அவர்களும் இன்ஜினியர் அவர்கள் 2 பேரும் வந்தாங்க. இப்போ 2 பேர்கிட்ட என்கொயரி பண்ணி நம்ம மெட்டீரியல் சப்மிட் பண்ணதின் பேரில் ஒரு ஆர்டர், ஆம்பட்ஸ்மேன் ஆர்டர் என்ன போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கேயும் நாங்கள் இல்லை லிமிடெட் யூஸ் சப்ஜெக்டை தான் போட போகிறோம், அதை லைட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் போகிற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நகர்மன்ற தீர்மானம் நிறைவேற்றத்தின் அடிப்படையில் அந்த ஒரு ஆர்டரும் போடுறாங்க. அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஆனந்தா கல்யாண மண்டபத்தில் எம்பி KN ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அதில் கலெக்டர், அப்போது காஞ்சிபுரம் கலெக்டராக இருந்த பொன்னையா இருக்கார், மற்ற தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் எல்லாரும் இருக்காங்க. அதையும் நான் பல்வேறு ஆதாரங்களை சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கையை நான் வைத்தேன். அதன் பிறகும் கூட 30/4/2018 அன்றைக்கு KN ராமச்சந்திரன் MP, பொன்னையா IAS கலெக்டர் அண்டு பெஞ்சமின் ஒரு மினிஸ்டர் இருந்தார், ரூரல் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், அவருக்கு எல்லாருக்கும் இணைப்பு மையம் சார்பில் கடிதம் எழுதப்பட்டது. அதன் பிறகு 29/6/2018 அன்று அப்போது இருந்த சீஃப் மினிஸ்டர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டது. 6/8/2020 அன்று DRM மகேஷ் அவர்களுக்கு இது குறித்து கடிதம் எழுதப்பட்டது. இவ்வளவெல்லாம் முயற்சிகள் பண்ணி அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதெல்லாம் நம்மகிட்ட ப்ளே பண்ணிட்டு டைரக்டர் ஹைவேஸ்க்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சிட்டாங்க நகராட்சி சார்பில். என்னன்னு சொன்னால், இதை பெடஸ்ட்ரியன் சபையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த விஷயம் எனக்கு தெரிந்து நானும் இன்னும் ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து டைரக்டர் ஹைவேஸ் மகேஷ் ஹைவேஸை போய் சந்தித்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதன் பிறகு அந்த கன்சர்ன் வெளியில் போயிருந்தார். அவர் வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அங்கேயும் வெயிட் பண்ணி அவர்கிட்ட ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நீங்கள் மாற்றி பண்ணீங்கன்னா யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அடிப்படையில் அந்த ஃபைல் நகராட்சிக்கு திருப்பி அனுப்பப்பட்டது என்பதுதான் வரலாறு. இந்த முயற்சிக்காக இணைப்பு மைய செயலாளர் என்ற முறையில் நான் எடுத்த முயற்சிகளுக்காக பர்சனலாக நான் நிறைய அசௌகரியங்களையும் இடையூறுகளையும் சந்தித்தேன் என்பதும் உண்மையான வரலாறு. அதையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறார். அதாவது பெட்டிஷன் நம்பர் 16577 ஆஃப் 2019. அதில் வந்து ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. எப்போ வாங்குறாருன்னா 17/6/2019 அப்போ ஒரு ஆர்டரு. என்ன சொல்கிறாங்கன்னா 18 மாதத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வாங்குறாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த பணிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் நாம் எதிர்பார்த்த போல ஸ்பீடாக நடக்கலை. எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய சுரங்கப்பாதை பணி இது வரைக்கும் முடியல. இதில் ஒரு விஷயம், குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்போது எம்எல்ஏ திரு அவர்கள் ஹைகோர்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னால் வரையில் அந்த நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கு தடையாக இருந்தது. அதற்கு வேண்டிய தடை செய்யப்பட வேண்டியதுக்கான போதிய அனைத்து முயற்சிகளும் எடுத்தது இணைப்பு மையம் மட்டும்தான். அதன் பிறகு நம்மோடு வியாபார சங்கங்களும் சேர்ந்து கொண்டார்கள். இருவரும் சேர்ந்துதான் இதுக்கான முயற்சிகளை நாம் எடுத்தோம். இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முடியாதுன்னு சொல்ல பொழுது பல்லாவரம் ஈசிஆர் நகர் சப்வே இதை விட நீளம் அகலம் கம்மி. அதை நாங்கள் போய் மெஷர் பண்ணோம். ஆக்சுவலாக மெஷர் பண்ணிட்டு இங்கே அதையே அந்த கூட்டங்களில் எடுத்து வச்சோம். எப்படின்னா, இதை விட நீள அகலம் கம்மியாக இருக்கிற ஈஸ்வரி நகர் சப்வேவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் என்று சொன்னால், அதை விட நீள அகலம் அதிகமாக இருக்கிற ராதா நகர சப்வேவை ஏன் உங்களால் போட முடியாது அப்படிங்கிற இதையும் நம்ம வச்சோம் ஒவ்வொரு மீட்டிங்லையும். இந்த மாதிரி இணைப்பு மையம் சார்பில் இடைவிடாத முயற்சி எடுத்ததின் காரணமாக அந்த நடைபாதையாக சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கான முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் போட்ட அந்த பெட்டிஷன் அடிப்படையில் அந்த ஆர்டர் வந்தது. அதுக்கும் இது வந்து இந்த பணிக்கு துணையாக இருந்தது என்பது மறுக்க முடியாது. தற்போது கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவிலே 2 பக்கமும் ரேம்ப் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் மிகவும் மிகவும் சுலபமாகத்தான் நடக்கிறது. அந்த பக்கம் ஜிஎஸ்டி ரோடு சைடில் கேபிள் மாற்ற வேண்டும். அதாவது எல்லாம் ஹெச்டி கேபிள் போகுது. அதை மாற்றுவதற்கு அதிகாரிகளும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் சரி, நண்பர்களும் சரி சேர்ந்து அந்த கேபிளை ஷிஃப்ட் பண்ணி கொடுத்து விரைவில் அந்த பணி முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் ராதாநகர் சைடில் இன்னும் அந்த போஸ்ட் எல்லாமே எடுக்கப்படவில்லை. அந்த போஸ்டை எடுத்தால் தான் அந்த ரோடு 2 சைட்லையும் அப்ரோச் ரோடு அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இபி போஸ்டை எடுத்து அது ஓரமாக போடுறதுக்கான வேலையும் நாம் எல்லாம் பார்த்து பேசிட்டோம். இன்னும் நடக்கலை. மறுபடியும் நாங்கள் சிஏ மெயின் பண்ண போகிறோம். ஆகவே இந்த பணிகளை விரைந்து முடித்து கம்ப்ளீட்டாக பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உன்னதமான உயிர்களை நாம் ஒவ்வொரு வருடமும் 30 உயிர்களை இழப்பதை தவிர்க்கும் வகையிலான இந்த நடவடிக்கைகள் விரைந்து நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. இப்போ இருக்கிற ராதாநகர் சுரங்கப்பாதை வந்து நடைபாதை சுரங்கப்பாதையத்தை அமையும் வழியாக போக்குவரத்துக்கு உகந்ததாக இல்லை. அந்த நடைபாதையிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை. அது மிகவும் எல்லா ஸ்டேஷன்லையும் அந்த சப்வேயில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறது படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வழி பண்ணியிருந்தேன். இந்த இதில் மட்டும் அந்த படிப்புக்கட்டுகள் அமைக்காத ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. குறுகலான பாதையை போட்டுட்டு மனுஷன் இறங்கி போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொன்னோம்னா அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் படியேறித்தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்குது.
இப்போ பரவாயில்ல, கேட்டுக்களை குனிஞ்சு நேரடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். இந்த பாலம் வந்த பிறகு அந்த ரயில்வே கேட்டை மூடிடுவாங்க. அப்போ அண்டர் கிரவுண்டில் ஏறி வயசானவங்களாம் ஏறி படிக்கட்டில் ஏறி போகிறதும் முடியாது.